வணக்கம். ஈசிஆர் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் மணக்காணத்திலிருந்து 5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா, ஒரு 14 ஏக்கர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, லேஅவுட் போடுறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கான ஒரு இடம் தான் இந்த இடம். 14 ஏக்கர் முழுவதும் பார்த்தீங்கன்னா, எம்டியாக தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இதில் தர்பீஸ் போட்டிருக்காங்க, வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த 14 ஏக்கருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா, 2000 அடி நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. 14 ஏக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 3 போர் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் ரூ. 70,000 சொல்கிறாரு. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த இடத்த நீங்கள் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே ஃபார்மாக டெவலப் பண்ணிக்கலாம். செம்மரம், சந்தன மரம், மகாக்கனி, ரோஸ்வுட் அந்த மாதிரி மரங்களை வச்சுக்கலாம். இல்லைனா தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, கொய்யா அந்த மாதிரி நீங்கள் ஃபார்மாக டெவலப் பண்ணிவிட்டு 25 சென்ட், 50 சென்ட், 1 ஏக்கர், 2 ஏக்கர்னு நீங்கள் பிரித்து சேல் பண்ணலாம். இந்த இடத்த நீங்கள் ரீசேல் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, சென்ட் 1,80,000 சொல்லி 1,60,000 வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் இருக்குது, நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, மரக்காணத்துலேருந்து 5 கிலோமீட்டர்லேயும், திண்டிவனம் என்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்லேயும், சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓரங்களில் மட்டும் தென்னை மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 20 மரத்துக்கு மேலே இருக்குது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் பண்ணது இருக்காங்க. இதுக்குள்ளே பலா மரமும் இருக்குது, தென்னை மரமும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹைவேக்கு செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக இந்த இடம் இருக்குது. இது போல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரேரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நமக்கு ஆல்ரெடி ரோட்டுக்கு மேலேயே இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, நம்ம இந்த இடத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாலும் கிளியராக இருக்குது. சிங்கிள் ஓனர் நேமில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மண் பார்த்தீங்கன்னாலும் பியூர் செம்மண் இந்த இடத்துல. உங்களுக்கு செவேல்னு மண்ணே இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல என்ன மரம் வச்சாலும் வளரும். அந்த அளவுக்கு மண் வளம் இங்கே நல்லா இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தண்ணி 20 அடியிலே கிடச்சிடும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் டு திண்டிவனம் என்ஹெச் கனெக்ட் பண்ணுற ரோடு இது. எஸ்ஹெச் ரோடு இது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாமே இங்கே நமக்கு ஸ்டாப்பிங் நின்று தான் போகும். இந்த இடத்த நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு லேஅவுட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியும் நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திண்டிவனம் போயிடலாம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். இது பஸ் ஸ்டாப்பில் இருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுதுங்களா, இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இந்த போர்டு தெரியுது பாருங்கள், அதுதான். இது ரைட் போனீங்கன்னா 5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மரக்காணம் ஜங்ஷன் ஈசிஆர் வந்துடும். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.